ஒரு 100 பேர் வேலை பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 100 பேர் வேலை பாக்குறாங்க. இவர் ஒரு முதலாளி இருக்காருன்னா இந்த 100 பேருடைய உழைப்பை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எடுத்துக்கிறாரு. இப்ப இவருக்கு வந்து 24 மணி நேரம்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு. இந்த 100 பேருக்கு உழைப்பு சேர்ந்தா இவருக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. இவர் 8 மணி நேரம் உழைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இவர் வந்து ஒரு 8 மணி நேரம் உழைக்கிறாரு அப்படி வச்சுக்கலாம். 24 மணி நேரம் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா 24 மணி நேரம் வேலை செய்யறது கிடையாது. அப்போ இவர் வந்து ஒரு 8 மணி நேரம் வேலை செய்யறாரு. இப்ப இவருக்கு ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் வேலை நடக்குது? 100 பேருக்கு வேலை அப்படின்னா என்ன நடக்குது? 8000 800 பேர் 800 பேர் நடக்குது. 8 மணி நேரம் அப்படின்னா 800 மணி நேரம் ஒரு நாளைக்கு கிடைக்குது. 800 மணி நேரம் இருக்கிறவங்க வந்து நம்ம டெவலப் ஆவாங்களா? நம்ம 8 மணி நேரம் வேலை செய்யறவங்க டெவலப் ஆகுமா? 8 மணி நேரம் வேலை செய்வீங்கன்னா 8 மணி நேரம் வேலை செய்யறீங்கன்னா புரியுதுங்களா? அப்ப அது கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம வந்து இது எதை நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.